ஹலோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசான் சர்வீசஸோட அட்வைசரி சேனல்ல இருந்து. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றவங்க மட்டும்தான். நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க, பொசிஷன் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூட்டா இருக்கும். ஸ்டாக்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். நேத்தி நிப்டி அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணி 22,097 பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்தி மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டாரும் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் விப்ரோ, ஓஎன்ஜிசி, ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாம் கெய்னர்ஸா இருந்திருக்காங்க. லூசர்ஸ்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் ஃபின்சாவ், ஹிண்டால்கோ இவங்க எல்லாம் லூசர்ஸா இருந்திருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவா அந்த வால்யூம் பார்க்கும்போது விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இதெல்லாம் மோஸ்ட் ஆக்டிவா அந்த வால்யூம். இன்னைக்கு நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்கோட லிஸ்ட்டை இந்த வீடியோவோட எண்ட்லையும் என்னோட கம்யூனிட்டி டேப்லையும் அப்லோட் பண்றேன். மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள், டிராபேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பண்ற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். நம்ம முதல்ல பார்க்க போற ஸ்டாக் டெக்ஸ்மாக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட். இவங்க கேபிட்டல் குட்ஸ் செக்டர்ல இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில வராங்க. இவங்களோட மேஜர் பிசினஸ்னு பார்த்தோம்னா ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல மெட்ரோ ட்ராக், ஸ்டீல் பிளாட்ஃபார்ம், பிரிட்ஜஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸை டிசைன் அண்ட் சப்ளை இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் பண்றாங்க. இது போக அடிஷ்னலா ஸ்டீல் காஸ்டிங்ஸ், ஃபவுண்டரி பிசினஸும் சேர்த்து பண்றாங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 7,274 கோடி. கரண்ட் இப்போ அவங்க 190 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ ₹1. அவங்களோட கடன் பார்க்கும்போது அவங்கள்ட்ட 0.79% டெப்ட் டு ஈக்விட்டியா இருக்கு. அவங்களோட அதிகபட்ச கடன் 1,089 கோடி. டெக்ஸ்மாக்கோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸ்ல அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட இப்ப கரண்டா 65 கோடி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டா வச்சிருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா 2,922 கோடி அவங்களோட சேல்ஸா இருக்கு. எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 2,717 கோடி. அவங்களோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 206 கோடி வச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்ல அவங்களோட ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட இப்ப 1,346 கோடி வச்சிருக்காங்க. அவங்களோட கடன் பார்க்கும்போது 1,089 கோடி. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க இயர்லி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டோட வேல்யூ ரொம்ப பெரிய லெவலில் இல்லைனாலும் அவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்து ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ 50% இருக்காங்க. லாஸ்ட் செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது 8% குறைஞ்சிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு டிராபேக்காக கன்சிடர் பண்ணலாம். அதே சேம் டைம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2% இருந்தவங்க இப்போ இன்னைக்கு 11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் நம்ம பார்க்கும்போது இதுல ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனால ரீசெண்ட் டேஸா இந்த ஸ்டாக் அவங்களோட பிரைஸ் ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. இப்போ அப்கமிங் டேஸ்ல பட்ஜெட் 2024 அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதுல ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்க. இந்த டெக்ஸ்மாக்கோட பிசினஸ் ரயில்வே செக்டர்ல மேஜரா இருக்கிறதுனால இன்னும் அதிகமா வளர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு. இதெல்லாம் இந்த டெக்ஸ்மாக்கோட பாசிட்டிவ்ஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான ஷார்ட் டேர்ம்க்கு இதை தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து எம்ஆர்பிஎல், மங்களூர் ரெஃபினரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட். ரிஃபினரிஸ் செக்டர்ல வராங்க. இவங்க ஹிந்துஸ்தான் பெட்ரோல் லிமிடெடோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓஎன்ஜிசியோட சப்சிடரியா இருக்காங்க. இவங்களோட பிசினஸ் நம்ம பார்க்கும்போது குரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஏவியேஷன் ஃபியூயல்ஸ் இதெல்லாம் ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கு அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. இது அவங்களோட மேஜர் பிசினஸா இருக்கு. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 29,672 கோடி வச்சிருக்காங்க. அவங்க இப்ப கரண்டா 169 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கு. ஃபியூச்சர்ல ஸ்பிளிட், போனஸ் இதெல்லாம் கிடைக்க சான்சஸ் உண்டு. அவங்களோட ROCE, ROE ரெண்டுமே நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் அவங்க 20% வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க 31% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கொரோனா பேண்டமிக்ல அவங்க ஃபால சந்திச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அகைன் ரெக்கவரி ஆகி அவங்க இப்ப நல்லா பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கரண்ட் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 3,792 கோடி. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ரேஞ்சில் 88% ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 1.5% இருந்து 2.5% வரைக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிஐஸும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 7% இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ரீசெண்ட் டேஸா ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இதில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அடுத்து பாராமவுண்ட் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட்.
கேபிள் செக்டர்ல வராங்க. இவங்களோட மேஜர் பிசினஸ் பார்த்தோம்னா பவர் கேபிள்ஸ், டெலிகாம் கேபிள்ஸ், ரயில்வே கேபிள்ஸ், அப்புறம் கஸ்டமைஸ்டு ஸ்பெஷல் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றது இவங்களோட மேஜர் பிசினஸா இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 2581 கோடி வச்சிருக்காங்க. அவங்க இப்ப கரண்டா 92 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபால இருக்கு. அவங்களோட கடனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.38 இருக்கு. அவங்களோட அதிகபட்ச கடன் 151 கோடி. அவங்களோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸ்ல அவங்க நல்லா growth ஆயிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட்டா இப்ப அவங்கள்ட்ட 62 கோடி இருக்கு. அவங்களோட சேல்ஸ்னு பார்த்தோம்னா 883 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் 819 கோடி. அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 64 கோடி. பேலன்ஸ் ஷீட்ல அவங்களோட கடனை பொறுத்த வரைக்கும் 151 கோடி வச்சிருக்காங்க. அவங்களோட ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 350 கோடி இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் லாஸ்ட் செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்காங்க. 62% இருந்து 53% வரைக்கும் அவங்க குறைஞ்சிருக்காங்க. அதே சேம் டைம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 0.5% இருந்து 7.6% வரைக்கும் அவங்க 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 39% இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் நம்ம பார்க்கும்போது ரீசெண்ட் டேஸா அவங்களோட பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கு பூஸ்ட் அப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபைனலா நம்ம பார்க்க போற ஸ்டாக் சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஃபார்மா செக்டர்ல வராங்க. இவங்களோட பிசினஸ் நம்ம பார்க்கும்போது கேப்சூல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றது, நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றது, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றது இவங்களோட மேஜர் பிசினஸா இருக்கு. இவங்களோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ராஃபிட் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அவங்கள்ட்ட கரண்டா 43 கோடி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டா வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 325 கோடி அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் 261 கோடி. அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 64 கோடியா வச்சிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 46% இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 2.5% இருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 51% இருக்கு. சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸோட பாசிட்டிவ் நம்ம பார்க்கும்போது அவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இதுல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ்ஸா இருக்கு. ஃபைனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட சஜஷன், இந்த வீடியோல நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷார்ட் டேர்ம்ல நீங்க பண்றீங்கன்னா தாராளமா அதில் நீங்க கன்சிடர் பண்ணலாம். நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எதுல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டாக் அதிகமாக பூம் ஆகுது. ஸோ இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷார்ட் டேர்ம்ல இதில் கன்சிடர் பண்ணுங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.